வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடணும். இப்போ இது வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ நான் இதுக்கு 2 தக்காளி நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதை சேர்த்துருக்கேன். இன்னும் ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு மாதிரி வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இதுக்கு இப்போ மஞ்சத்தூள் இதுக்கு கொஞ்சம் மீன் குழம்புக்கு மஞ்சத்தூள் நிறையா சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். என் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் புளி கரைசல் எடுத்திருக்கேன். எப்போவுமே மீன் குழம்புனாலே கருவேப்பிலை நிறையா சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் என்னோடய புளி கரைசலில் கருவேப்பிலையும் நான் நல்லா பிசைஞ்சு அதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய மீன் குழம்புல சேர்த்து பாருங்கள், அது ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அது சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நான் அந்தளவுக்கு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. எப்போவுமே மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நமக்கு எந்த அளவு வேணுமோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம மீன் சேர்க்கணும். எனக்கு இந்த அளவு போதுமானதாக இருந்தது. ஸோ இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற நெத்திலி மீன் 1/2 கிலோ மீனை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெயும் கருவேப்பிலையும் மீன் குழம்புலேருந்து பிரிக்கவே முடியாது. இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சம் கருவேப்பிலையை நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட்டுருக்கேன். அவ்வளோதான், மீன் இது சீக்கிரமே வெந்துடும். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே நிப்பாட்டி மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு ஒவ்வொரு ஸ்டைலில் செய்யலாம். விரால் மீன் குழம்பு ஒரு மாதிரி, நெத்திலி மீன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.